கணீமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மண்ணில் மிக விரும்பக்கூடிய இடமாக பள்ளிவாசலை ஆக்கி தந்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கு இந்த ஊரில் மண்ணில் மிக பிரியமான ஒரு இடம் என்று சொன்னால் மசாஜிதுஹா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல். அதே போல வபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா, அல்லாஹுக்கு கோபமான இடங்களில் ஒன்று, கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் அதிகம் நடக்கக்கூடிய இடங்களில் ஒன்று கடை வீதிகள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலுக்கு மிக பெரும் முக்கியத்துவத்தையும் கௌரவத்தையும் கண்ணியத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவுக்குன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் வீட்டில் ஒன்று செய்துவிட்டு உங்களுடைய பாதங்களால் நீங்கள் பள்ளிவாசலை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படுகிறது என்பதா. அதே போல நீங்கள் பள்ளிக்கு வந்து அமர்கிறீர்கள், அமர்ந்து பள்ளிவாசலுக்கான தொழுகைகளை, முன் சுன்னத்தை, எல்லா தொழுகைகளையும் தொழுதுவிட்டு நீங்கள் சரலுக்காக வேண்டி காத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், நேரங்களில் மிக புனிதமான நேரமாக அந்த நேரம் உங்களுக்கு மாறிவிடுகிறது. தொழுகைக்காக காத்திருப்பது அது மிக அற்புதமான ஒரு நேரம். நீங்கள் பள்ளிவாசலில் அமர்ந்து அது மாதிரியான தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் உங்களுக்கு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நன்மைகளை மலக்குமார்கள் எழுதி கொண்டே இருக்கிறார்கள். அதே போல பள்ளியில் வந்து நீங்கள் இன்னும் செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும், உதாரணத்திற்கு நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது. இது மாதிரி ஏராளமான சிறப்புகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பள்ளிவாசலுக்குள்ளால் வைத்திருக்கிறான். வெறுமனே முற்றிலும் இபாதத்தை மட்டுமே மையமாக கொண்டு செயல்படக்கூடிய இடங்களில் ஒன்றாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பள்ளிவாசலை ஏற்படுத்தியிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகம் துஆக்களை கேட்கக்கூடிய இடமாக பள்ளிவாசல்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். சஹாபாக்களை இது விஷயத்தில் ஊக்குவித்திருக்கிறார்கள். நிறைய வரலாறுகள், ஹதீசுகள் இருக்கிறது. பள்ளிவாசலில் அமர்ந்து துஆ செய்த வரலாறுகள். ஒரு நாள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு, ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, இன்னும் ஒரு சஹாபி, 3 நபர்கள் பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்து அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் துஆ ஒரு நாள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். 4வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிக்குள்ளால் வருகிறார்கள். வருகிற பொழுது அவர்கள் பேச்சை நிறுத்திக் கொள்ளுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, நான் வந்ததும் பேச்சை நிறுத்திக் கொண்டீர்கள், என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்ட பொழுது, நாங்கள் மூவரும் ஒன்று சேர்ந்து பள்ளிவாசலில் அமர்ந்து துஆ செய்வோம். அதில் எங்களுடைய ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா, ஒருவர் துஆ செய்வார், மற்ற இருவர் ஆமீன் சொல்லுவோம். அடுத்து இன்னொருவர் துஆ செய்வார், மற்ற இருவர் ஆமீன் சொல்லுவோம். இப்படியாக 3 பேரும் ஒன்று சேரணும், நம்முடைய ஹாஜத்தை நாம் கேட்கணும், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யணும், மற்ற இருவரும் ஆமீன் சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நல்ல அற்புதமான வேலையாக இருக்கிறது, நானும் உங்களோடு சேர்ந்து கொள்ளுகிறேன், என்னையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் துஆ செய்யுங்க, நானும் உங்களோடு சேர்ந்து ஆமீன் சொல்லுகிறேன். அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவுக்கு ஆமீன் சொல்றாங்கன்னா, அந்த துஆ முஸ்தஜாபு துஆ, ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆ. ஒரு பெரும் வாய்ப்பு அவர்களுக்கு முன்னால் விடுகிறது. ஒவ்வொருவரும் துஆ செய்கிறார்கள். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு துஆ செய்கிறாங்க. இன்மை கேட்கிறார்கள், அமலை கேட்கிறார்கள், ஈமானை கேட்கிறாங்க, சொர்க்கம் நரகம் எல்லாவற்றையும் கேட்கிறார்கள். மூவரும் ஆமீன் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ ஹுரைரா, இன்னும் ஒரு சஹாபி எல்லாம் ஆமீன் சொல்றாங்க. அடுத்து இன்னொருவர் துஆ செய்கிறார், எல்லாம் ஆமீன் சொல்லுகிறார்கள். 3வதாக ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அற்புதமாக ஒரு துஆ செய்கிறார்கள். என்ன துஆன்னு சொன்னா, மிக சுருக்கமாக அந்த துஆ இருக்கிறது. யா அல்லாஹ், எனக்கு முன்னால் துஆ செய்த 2 நபர்களும் எதையெல்லாம் கேட்டார்களோ அதையெல்லாம் நானும் முன்னிடத்தில் கேட்கிறேன், ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொன்னாங்க. ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட 2 சஹாபாக்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். அடுத்து இன்னொரு வார்த்தையை மட்டும் கூட்டி கேட்கிறார்கள். யா அல்லாஹ், மறந்துவிடாத கல்வியை தருவாயா. ஒரே துஆ தான், மறந்துவிடாத கல்வியை தருவாயா. ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னாங்க. மற்ற சஹாபாக்கள் இருவரும் ஆச்சரியப்படுகிறார்கள். எவ்வளவோ கேட்டோம், கல்வியை நாம் கேட்கவில்லையே, மறதியை விட்டும் பாதுகாப்பு தேடவில்லையே. மறதி ஒரு தேசிய வியாதி. பல நேரங்களில் மறதி நமக்கு நன்மையை கொடுத்தாலும் கூட பல்வேறு சமயங்களில் மறதி நமக்கு ஒரு பெரும் பின்னடைவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரொம்ப சரியா கேட்டாங்க, மறந்துவிடாத கல்வி வேண்டும். ரசூலுல்லாஹ் ஆமீன் சொன்னார்கள். சஹாபாக்களில் அதிகமான ஹதீஸ் அறிவித்தவர்களாக இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறார்.
இவங்க ரொம்ப காலம் ரசூலுல்லாஹோடு வாழ்ந்தவர்கள் இல்லை. ஒரு வயதான ஒரு சஹாபி, ரசூலுல்லாஹோடு கொஞ்ச காலம்தான் பயணித்த சஹாபி. ஆனால் நிறைய ஹதீசுகளை அறிவித்தார்கள். எப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான வாய்ப்புகளை அபூ ஹுரைரா பயன்படுத்தி கொண்டார். இந்த வரலாறின் மூலம் நாம் சொல்ல வருகிற செய்தி, அதற்கு பின்னால் மிச்சம் இருக்கிற 2 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, யார சொல்லலாம், இவர் ஒரு துவாவை கூட கேட்டுட்டார், நாங்கள் மீண்டும் துவா செய்யட்டுமா என்று கேட்ட பொழுது தௌசி கோத்திரத்தை சேர்ந்த இந்த அபூ ஹுரைரா வாய்ப்புகளில் முந்திவிட்டார். இவர் ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். ஒரு தடவை தான் ஆமீன் சொல்லுறேன், நீங்கள் கேட்டீர்கள், உங்களுக்கு இவ்வளவுதான் கிடைத்தது. அவர் முந்திக் கொண்டார், அவருக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நிகழ்வை முடித்து வைக்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், பள்ளிவாசலில் ஒன்று சேர்ந்து மூவரும் அமர்ந்து ஒருவருக்கொருவர் துவா செய்யக்கூடிய அற்புதமான ஒரு காட்சி எவ்வளவு அழகாக இருக்கும் பள்ளிவாசல்களில். நாம் இது மாதிரியாக நல்ல விஷயங்களுக்கு பள்ளிவாசல்களை பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த வரலாறு சொல்கிற செய்தி. அதே போல ஒரு போர்க்களம், ஒரு கூட்டத்தினர்கள் தங்களுடைய ஒப்பந்தத்தை மீறியதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு போரை அறிவித்திருக்கிறார். அதாவது அல்லாஹ்விடத்தில் உத்தரவு, நீங்கள் இந்த கோத்திரத்தார்களை நீங்கள் முற்றுகையிடுங்கள். என்ன காரணம்னா, அவர்கள் முஸ்லிம்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு மாறு செய்கிறார்கள். அதனுடைய வரலாறு நீண்ட ஒரு வரலாறு. ஒரு கட்டத்தில் என்ன ஆகிறதுன்னு சொன்னா, அந்த போர்க்களத்துல யாரும் வீட்டை விட்டும் வெளியே வரவில்லை. எல்லா மக்களும் தங்கள் வீடுகளுக்குள்ளால் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். பேச்சுவார்த்தையின் மூலம் நாம் முடித்துக் கொள்ளலாம், நாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்து விடலாம் என்று அவர்களுக்குள்ளால் ஒரு ஒப்பந்தம் வருகிற பொழுது, யார் பேச்சுவார்த்தை நடத்துவது என்று கேட்கிற பொழுது அபூ லுபாபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபியை அவர்கள் முன்மொழிகிறார்கள். அவரை வர சொல்லுங்க, நாங்கள் அவர்களிடத்தில் சொல்லுகிறோம், நீங்களும் அவர்கிட்ட பேசுங்க, நம்ம சுமூகமா ஒரு முடிவுக்கு வந்துடலாம். அபூ லுபாபாவிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி அனுப்பினாங்கன்னா, குறிப்பிட்ட ஒரு சஹாபியை சொல்லி இவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதை இருவரும் ஏற்றுக்கொள்ளலாம் என்று மட்டும் சொல்ல வேண்டும், வேறு எதுவும் சொல்லக்கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அபூ லுபாபாவை அனுப்பி வைக்கிறார். ரசூலுல்லாஹ்வுடைய உத்தரவு, எதுவும் பேசக்கூடாது. சஹாபியின் பெயரை சொல்லி அவர் என்ன முடிவு செய்கிறாரோ அதுதான் ஃபைனல்னு சொல்றாங்க. அந்த அபூ லுபாபா போகிறார், அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அவர்கள் ரொம்ப சாதுரியமாக கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் என்ன முடிவில் இருக்கிறாங்க, என்ன நடக்கும், அவர் பேசினா என்ன ஆகும் சொன்னவன்னு அபூ லுபாபா ஒன்றும் சொல்லவில்லை. கைகளை இப்படி காட்டுகிறார், கைகளை கழுத்தின் மீது வைத்து உங்களை கொல்ல போகிறார்கள், அதுதான் முடிவுன்னு சொல்லி ஒரு சின்ன அடையாளத்தை மட்டும் காட்டிவிட்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரசூலுல்லாஹ் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க, நாம் தவறுதலாக இஷாரா காட்டி விட்டோம், சைக்கினை செய்து விட்டோம், இது ஒரு பெரிய தவறாயிற்றே என்று சொல்லி அந்த அபூ லுபாபா ரசூலுல்லாஹ்வின் வார்த்தையை மீறியதன் காரணமாக என்ன செஞ்சாருன்னா, நேரா மஸ்ஜித் நபவிக்கு ஒரு தூணில் தன்னை கட்டி கொண்டார். தன்னைத்தானே கைகளையும் கால்களையும் கட்டி ஒரு தூணில் உட்கார்ந்து கொள்ளுகிறார். அந்த தூண் இன்றைக்கும் இருக்கிறது. உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் பார்க்கலாம், அந்த உஸ்துவானத்தே அபூ லுபாபா என்று அந்த தூணில் எழுதப்பட்டிருக்கும். அந்த தூண்ல போய் தன்னைத்தானே கட்டி கொண்டு, நான் பெரும் தவறு செய்து விட்டேன், அல்லாஹும் ரசூலும் மன்னிக்காமல் நான் இங்கிருந்து வரமாட்டேன், அது வரைக்கும் சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன், தூங்க மாட்டேன், ஒன்றும் செய்ய மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பை நாடி தன்னைத்தானே ஒரு தூணில் ஹஜ்ரத் அபூ லுபாபா அவர்கள் கட்டி கொள்ளுகிறார்கள். 1 நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள் ஆகிறது. சாப்பிடாம தூங்காம ஒன்றும் செய்யாமல் அவர்கள் மயக்கமாகி மூச்சையாக கீழே விழுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வசனத்தை இறக்கினான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின் ஸும்ம யதூபூன மின் கரீபின் ஃபஉலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம். தவறு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திற்கு யார் பாவ மன்னிப்பை கேட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்கிற ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறக்கினான். அப்பொழுதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, அவரை அவிழ்த்து விடுங்கள்னு சொன்னாங்க. அப்பொழுதும் அவர் சொல்லுவார், நபி அவிழ்க்காமல் நான் வெளியே வரமாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை கட்டுகளை அவிழ்த்து விட்டு அவர்களை சமாதானப்படுத்தினார்கள். வரலாறு, இந்த வரலாறும் சொல்லுகிற செய்தி, தன்னுடைய பாவத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்று நினைத்த சஹாபி பள்ளிவாசலை நாடி வந்திருக்கிறார்கள். அதுபோல யாரெல்லாம் எதுவெல்லாம் தங்களுக்கு தேவையோ எல்லாவற்றையும் பள்ளிவாசலை வைத்து சஹாபாக்கள் பெற்றுக்கொண்டார்கள். எனவே இஸ்லாமிய சமூகம் எல்லா நேரத்திலும் பள்ளியை புனிதமான ஒரு இடமாக கருத வேண்டும். அதே போல நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இடமாக, கண்ணியமான ஒரு இடமாக கருத வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனது அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்தி வாழக்கூடிய நல்லடியார்களின் கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்து நல்லருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.